வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த சாத்தான்குளம் சம்பவம் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திமுகவுடைய ஆட்சி முடிய போகுது. நேத்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த 9 காவல்துறை அதிகாரிகளுக்கும் இரட்டை மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய தொகையும் அபராதமாக விதிச்சிருக்கிறாங்க. இந்த தாமதம் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமா இருந்ததா? இவ்வளவு ஒரு லாங் டியூரேஷன் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே 2020 இந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்தது 2020 லாக்டவுன் பீரியட்ல, கோவிட் லாக்டவுன் பீரியட்ல. அதே போல ஒரு சம்பவம் அமெரிக்காவிலும் நடந்துச்சு 2020. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் நான் மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னது உலகம் முழுவதும் அன்னைக்கு பெரிய செய்தியா மாறிச்சு. அந்த வழக்குல 2 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரையல் நடந்து கன்விக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே போன்ற ஒரு வழக்கு தான் அது. அதை விட மோசமான வழக்கு. ஒரு 6 வருஷம் டைம் எடுத்திருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தாலும் கூட, ஆனா இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் உரிய வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வழக்கு காலதாமதம் ஆயிருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல. ஒரு 2 வருஷத்துல ட்ரையல முடிக்கணும். அப்படி இல்லாம 6 வருஷம்ன்றது அது நீங்க சொன்ன மாதிரி டிலேடு ஜஸ்டிஸ் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகாரமிக்க காவல்துறையில் இருந்தவர்கள் அவங்க இந்த ட்ரையலை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை பண்ணாங்க. வரிசையா ஹைகோர்ட்ல மாறி மாறி பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு வழக்கும் தள்ளுபடியானது. அப்படி முடிஞ்ச அளவு அவங்க தள்ளி போறதுக்கான முயற்சியை செய்தார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால இது ஒரு தாமதம் தான். இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு விரைந்து முடிக்கணும் இனி வழக்க. ஏன்னா அந்த விக்டிம்ஸ் ரொம்ப காலம் ஒரு மன வருத்தத்தோடு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது பெரிய பிரச்சனை. இடையில அவங்களே சொல்லிட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்தவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், கொல்லப்பட்டவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு காலம் தான் இந்த வழக்கு நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாருனாலும் பல வருஷம் அலைய முடியாதுல்ல. அதனால ஒரு தாமதமானாலும் ஒரு சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஊடக வெளிச்சம் இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக களத்துல இறங்கி போராடினாங்க. அன்று முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல்நல குறைவுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை மழுப்ப முயற்சி பண்ணாங்க. அன்று பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த எல் முருகன் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கடந்து போங்க அப்படின்னாரு. போராடிய வணிக சங்கங்களை தீய சக்திகள் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா விமர்சனம் பண்ணாரு. பாண்டே போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதுக்கெல்லாம் கொலை வழக்கெல்லாம் பதிவு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. துக்ளக்ல இதை கேலி செய்து ஒரு கேலி சித்திரம் போட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மீடியால ஒரு ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றும் முயற்சியும் நடந்தது அப்படிங்கறத பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு ஊடக வெளிச்சம் எல்லா வழக்குகளுக்கும் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த வழக்குக்கு கிடைச்ச மாதிரி மற்ற கஸ்டோடியல் டெத்ஸ்க்கு அதிமுக ஆட்சி காலத்திலயும் சரி, இப்ப திமுக ஆட்சி காலத்திலயும் இது போன்ற அவலங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்வேரபிளி காவல்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மனசுல நாம காவல்துறையில இருக்கோம், அதனால நாம தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த தைரியம் தான் இது போன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கா? முதல் விஷயம், அந்த மரணம் நிகழ்ந்த போது அன்னைக்கு மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள், நிறைய ஊடகங்கள் எல்லாரும் தீவிரமா லாக்டவுன் பீரியட்ல கூட எதிர்த்ததோட விளைவு மக்களோட தீவிரமான எதிர்வினை அப்படின்றத இந்த வழக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம். இதை எல்லாரும் மக்கள் வாட்ச் பண்ணாங்க, மனித உரிமை அமைப்புகள் வாட்ச் பண்ணுச்சு, அதே போல ஊடகங்களும் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். அது ஒரு யதார்த்தமாகவும் இருக்கு. ஜுடிஷியரி இல்லை போலீஸு ஸ்டேட்டு யார் செயல்படணுனாலும் அதற்கு சமூகத்திலேருந்து
அந்த வழக்கின் மீதான அல்லது அந்த பிரச்சனையின் மீதான கண்காணிப்பு என்பது ரொம்ப அவசியமா இருந்தா தான் அப்படி நடக்குது. அவசியமான விஷயங்கள்ல தான் இது மாதிரி நடக்குது தவிர மற்ற வழக்குகள் நடக்கிறது இல்லை. அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு சமூகம் அதை கண்காணிக்கிறது அப்படின்ற உணர்வு இருக்கணும். அது கண்காணிக்கணும் ஒண்ணு. 2வது, இப்படி இருவர் பாதிக்கப்பட்ட போது எல்லாருமே பாதிக்கப்பட்ட பக்கம் நின்ற போது அன்றைய ஆட்சியாளர்களும் வலதுசாரி சிந்தனையாளர்களும் என்ன சிந்தனை போக்கில் இருந்தாங்க அப்படின்றத நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்தே நம்ம பார்த்தோம். அப்ப இவங்களுக்கெல்லாம் வேற பதில் சொல்லிட்டு இருந்தோம், இது மாதிரி சொன்னவங்களுக்கெல்லாம். 2வது, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு வன்மமும் அதிலே பேசப்பட்டது. இப்போ வலதுசாரி சிந்தனை என்பது சங் பரிவார அமைப்புகள் சிந்தனை, துக்ளக்கோட சிந்தனை, பாண்டேவோட சிந்தனை, ஹெச் ராஜாவோட சிந்தனை அப்படின்றது அடிப்படையிலேயே இந்த வயலன்ஸுக்கு ஆதரவான ஒரு சிந்தனை தான் அப்படின்றதா அதுல முக்கியமான ஒரு விஷயம். அவங்க எந்த வயலன்ஸ் நடந்தாலும் சரி, அவர்கள் இந்த பக்கம் நிக்க மாட்டாங்க, வயலன்ஸ் செலுத்துறவங்க பக்கம் தான் நிற்பாங்க. அது சங்கராச்சாரி சங்கர்ராமனை படுகொலை செய்தாலும் சரி, காஷ்மீரிலே இராணுவம் என்ன மக்களுக்கு எதிரான கொடூரமான நடவடிக்கை செய்தாலும் சரி, அந்த பக்கம்தான் அவங்க அதிகாரத்தின் பக்கம்தான் எப்போதும் நிற்பது. அது ஆட்சியெல்லாம் இல்லை, அதை தாண்டி அதிகாரத்தின் பக்கம் நிற்பதுன்றதான் துக்ளக் பாண்டேக்களின் ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது மனித குலத்துக்கு எதிரான எப்படிப்பட்ட சிந்தனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாண்டே எல்லாம் பெரிய ஊடகவியலாளர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. துக்ளக்ன்ற பத்திரிகை எல்லாரும் அதை தொடர்ந்து அதை பேசத்தான் செய்யறோம். ஆனால் இவர்கள் மனிதத்துக்கு எப்படி எதிரானவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய தருணம். இன்னைக்கு அவங்க பேச வேண்டியது என்ன? அன்னைக்கு பேசின ஹெச்ராஜா இன்னைக்கு பேசல, அன்னைக்கு பேசின பாண்டே இன்னைக்கு பேசல, அன்னைக்கு பேசின குருமூர்த்தி இன்னைக்கு ஏன் பேசல? பேசுங்க. ட்ரையல் தப்புன்னு சொல்லுவீங்களா? கோர்ட் தப்பா சொல்லிருந்து சொல்லுவீங்களா? இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்ல அவர்கள் அதிகாரத்துக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுப்பது அப்படின்றதான் அவங்க இப்ப அவங்க முகமும் கிழிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்ல அடுத்து நீங்க கேட்ட விஷயம், ஏன் இந்த சம்பவம் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு? திமுக ஆட்சியில் அது நடக்குது, ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்குது, பிஜேபி ஆட்சியில் நடக்குது, காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது அப்படின்றது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுல இன்னொரு பிரச்சனையை சேர்த்து விவாதிக்கணும். சாதாரண மக்கள் இப்படி கொல்லப்பட்டால், சமூகத்துல ஒரு ஃபேக் என்கவுண்டர்லயோ கஸ்டோடியல் டார்ச்சர்லயோ கொல்லப்பட்டால் அதற்கான ஆதரவு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்கு. ஆனால் கொல்லப்படுபவர்கள் ஒரு மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவராகவோ, ஒரு முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவராகவோ, அல்லது ரவுடி பட்டியலில் இருக்கக்கூடியவர்களாகவோ இருந்தா மக்களோட பொது கருத்து அப்படி இருக்கிறது இல்லை. அங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? ரூல் ஆஃப் லா. இந்த கஸ்டோடியல் வன்முறை, மர்டர் அப்படின்றது ரூல் ஆஃப் லாவுக்கு, சட்டத்தின் ஆட்சிக்கு விடப்பட்ட ஒரு சவால். ரூல் ஆஃப் லாவை இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இன்டென்ஷனலா இரவு முழுக்க காவல் நிலையத்தில் வைத்து அடித்திருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு லாக்டவுன்ல கடையை கொஞ்ச நேரம் திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்காக இது நடக்குமா? இப்ப லாக்டவுன்ல நிறைய வயலேஷன் நடந்துச்சு. மக்கள் கறி வாங்க கூட மறைஞ்சு போய் வாங்கிட்டு வந்தாங்க, மறைஞ்சு வந்து கொடுத்தாங்க. கடையை கொஞ்ச நேரம், பிசினஸ் வேற வழி இல்லை, அவங்க ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சிருக்காங்க சாத்தாங்குளத்துல, கொஞ்ச நேரம் வச்சிருந்தா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதான். அன்னைக்கு எல்லாரும் நெருக்கடியில் இருந்தாங்க, டிவி கட்ட முடியாது, வாடகை கட்ட முடியாது, பல்வேறு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இந்த அளவு வன்மத்தோடு இரவு முழுவதும் அடித்து அவர்களை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வியில இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியை நம்ம தொடர்பு எடுத்து பார்க்கலாம். அங்க பிரச்சனை என்பது அவர்கள் கொஞ்ச நேரம் லாக்டவுனை மீறி கடையை திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது இல்லை. காவல்துறை வந்து கடையடைக்கு சொல்லுகிற போது எங்க பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு எதிர்கேள்வி கேட்டாங்க. வேற எங்களுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறாங்கல்ல, இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. காவல்துறையின் அதிகாரத்தை பொது இடத்தில் வைத்து எதிர்கேள்வி கேட்டு கேள்விக்குள்ளாக்குவது அப்படின்றதுதான் போலீஸோட பிரச்சனை. அது ஈகோ பிரச்சனையா மாறி, எங்க அதிகாரத்தை நீ கேட்பையா, வாடான் ஸ்டேஷன் கூட்டு போய் வியாபாரி சங்கத்துல இருந்து எல்லாரும் போய் சுத்தி நிக்கிறாங்க, எல்லோரும் பார்க்க போலீஸ கேள்வி கேட்டா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு இதான் தெரிஞ்சுக்க எல்லாரும் ஊர்க்காரன் போறாங்க அப்படின்னு விடிய அடிக்கிறாங்க. அப்ப இந்த காவல்துறையின்
அதிகாரத்தை, காவல்துறையின் சட்டவிரோத தன்மையை, இல்ல காவல்துறை மனிதநேயமற்ற முறையில் நடந்து கொள்வதை கேள்விக்குள்ளாக்குறத அவங்க பொறுத்துக்கிறதே கிடையாது. இன்னைக்கு சின்னம்மா கட்சியில வெள்ளதுரைன்னு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் நாங்குநேரி தொகுதியில வேட்பாளராக நிற்கிறார். அவர் பேரே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னா என்னன்னா கொலை செய்யறது தேர்ந்த நபர் அப்படின்றதான. அப்ப நீங்க இந்திய அரசியல் சட்டம் ஒவ்வொரு ஜுடிஷியரிக்கான ரோல் என்ன, எக்ஸிக்யூட்டிவ்கான ரோல் என்ன, பார்லிமெண்ட்டுக்கான ரோல் என்ன, எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அப்ப எக்ஸிக்யூட்டிவ்ல வரக்கூடிய போலீஸோட ரோல் என்பது ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்துறது. தண்டனை கொடுக்குற அதிகாரம் யாருக்கு? கோர்ட்டுக்கு தான் இருக்கு. அது ஜுடிஷியரியோட, அது அவங்களோட தனிப்பட்ட அதிகாரத்தின் கீழ் அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற ஒரு உரிமை. அது அதை காவல்துறை கையில் எடுத்துக்கிறது அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? இந்த வெள்ளத்துறை ஒரு தேவர் ஜெயந்திக்கு வருஷம் போறாங்கல்ல, அப்படி போற போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐய 2 பையங்க தகராறாகி குத்தி கொண்டான். உங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பையங்க. இந்த வெள்ளத்துறை தலைமையில போலீஸார் கொஞ்ச நாள் கழிச்சு சிவில் ட்ரெஸ்ல அந்த ஊருக்குள்ள அந்த 2 பையங்கள ஊருக்குள்ள விரட்டி பிடிச்சு ஊர் நடுவுல வச்சு அடிச்சே கொண்டாங்க. அப்படி சம்பவம் நடந்துச்சு. அப்ப அவங்க என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா, காவல்துறையை தொட்டால் நீ தனியா ரவுடிகளுக்குள்ள மல்கட்டிக்க, கொலை பண்ணு, பொதுமக்களை கொலை பண்ணு, கூலி கொலை பண்ணு, ரேப் பண்ணி மர்டர் பண்ணு, அதுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆனால் காவல்துறையின் மீது கை வைத்தால் நாங்க என்ன செய்வோம் பாரு அப்படின்றது தான் இந்த வெள்ளத்துறை பண்ண மாற்றா இருக்கட்டும், இப்ப நடந்த சாத்தான்குள விஷயமா இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே எங்க இணையிற புள்ளி எங்கன்னா, காவல்துறை என்பது சட்டத்துக்கு மேம்பட்ட ஒரு அமைப்பு. எங்கிட்ட சட்டம் பேசுறியா? அட்வொகேட்டு கூட அங்க போய் சட்டம் பேசுனா, இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் பேசுங்க சார். சட்டன்றது பேசுறது தானே இருக்கு. ஆனா பேசக்கூடாதும்பாங்க. அவங்க கேள்வியே அவங்க விரும்ப மாட்டாங்க. அடிப்பணிதல் மட்டும்தான். அதனால காவல்துறையின் அதிகாரத்தை பொதுவெளியிலே ஜெயராஜும் பெனிக்ஸும் கேள்விக்குட்படுத்தினார்கள் என்ற காரணத்தினாலதான் இந்த மர்டர் நடந்துச்சு. இந்த தைரியம் காவல்துறைக்கு எங்கேருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது சாத்தான்குளமாக இருக்கட்டும், இல்ல கூடன்குளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அப்புறம் காலப்போக்குல அது நீர்த்து போயிடுது. மீடியா ஊடக வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் அந்த அதிகாரிகளை பாத்தீங்கன்னா சைலண்டா அவங்க திரும்ப போர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இடமாற்றம் ஏதாவது கொடுக்கப்படுது, இல்லைன்னா பதவி உயர்வே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பல இடங்கள்ல நாம பார்த்தோம். இல்லைன்னா இருக்கிறதுலயே லோஸ்ட் யாரோ அவங்கள பார்த்து அவங்கள பலிகடா ஆக்கிட்டு உயர் அதிகாரிகளை காப்பாற்றும் முயற்சியில அரசாங்கமே ஈடுபடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப தப்பு எங்க? அப்ப அவங்க மேல மட்டும் தப்பு இல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நம்ம பார்க்க வேண்டாமா? இப்போ இந்த வழக்குல கூட நீங்க பாருங்க, அந்த சம்பந்தப்பட்ட அந்த மெடிக்கல் ஆபீசர் அந்த அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 8-9 லுங்கி நனைகிற அளவுக்கு அவங்களுக்கு ப்ளீடிங் நடந்திருக்கு. உடம்புல பின்பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா சதை தெரியுது, ஸ்கின்னே இல்ல, அடிச்சே ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக காயங்கள் இருப்பவங்களுக்கு எப்படி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க? எப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடிக்கு ரிமாண்ட் பண்றாரு? அப்ப அவங்க மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்படல, அவங்க மீதெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி காவலர் ரேவதி அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் தான் இவங்களை கன்விக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கு. என்னதான் அதே சிஸ்டத்துக்குள்ள இருந்தாலும் தனக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் வரும்னு தெரிஞ்சும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, எனக்கும் அவங்களுக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க, நான் தைரியமா உண்மையை சொல்றேன்னு அவங்க உண்மையை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்திலேயே பிரச்சனை இருக்கா? எல்லாருமே அடுத்தவங்களை காப்பாத்தி ஈச் ஒன் இஸ் ட்ரைங் டு சேவ் தி அதர்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த சிஸ்டம் ஒரு முதலாளித்துவ நிர்வாக சிஸ்டம். இதுல சாதாரண மக்களுக்கான சிஸ்டம் அது கிடையாது. இதான் ஒரு யதார்த்தமான உண்மை. நீங்க இந்தியா சுதந்திரம் வாங்கினது இன்னைக்கு வரை கஸ்டோடியல் வயலன்ஸ்லயோ, ஃபேக் என்கவுண்டர்லயோ, போலீஸ் தாக்கியோ, ரோட்லயோ
ஸ்டேஷன்லயோ யாராவது மேல்தட்டு வர்க்கம் மேல்தட்டு சாதியை சேர்ந்தவர்கள் இறந்திருக்காங்களா சொல்லுங்க? எப்பயுமே மைனாரிட்டிஸ், எஸ்சி எஸ்டி, ஓபிசி இவங்களும் ஏழைகளும் மட்டும்தான் கொடூரமா தாக்கப்பட்டு இறக்குறாங்க. அது எல்லா பிரச்சனையிலும் அப்படிதான் நடந்திருக்குது. அப்ப இந்த சிஸ்டம் ஒரு சார்பானது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சிஸ்டத்துல ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சே பல சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா மேல வரை சம்பந்தப்பட்டு காவல்துறையில் மேல வரை முடிவு பண்ணி பண்ணாங்கன்னா அதுல யாருமே தண்டிக்கப்பட மாட்டார்கள். உதாரணத்துக்கு தாமிரபரணியில் நடந்த போலீஸ் வன்முறை இதுவரை யாரும் அதுக்கு கன்விக்ட் பண்ணப்படலை. உண்மையே ட்ரையல் கூட இது உங்களை சார்ஜ் கூட போடல. 2011 பரமக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, பரமக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு தேவையில்லாமல் நடத்தப்பட்டது. அதுல போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொத்துக்களுக்கு தீ வைத்தார்கள், சொத்துக்கு தீ வச்சதுக்கு நாங்க அவங்கள சுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அவங்க மேல உள்ள கன்விக்ஷனுக்கு போதும். சொத்தை எரிப்பதற்கோ அல்லது சொத்தை அழிப்பதற்கோ ஒருத்தரை சுட்டுக்கொள்ள முடியாது. ஒரு நபரை கொல்ல வந்தா தான் ஒரு பிரைவேட் டிஃபென்ஸோ சுடுறதோ செய்ய முடியும். அப்படி செய்தவர்கள் மீது சிபிஐக்கு நாங்க வழக்கெல்லாம் மாத்தி சிபிஐக்கு போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குல ஒரு அடி கூட முன்னேற்றம் கிடையாது. இதே சிபிஐ தான். அடுத்து ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு வாங்க. நாங்கெல்லாம் அந்த போராட்டத்தில் முன்னணியில் இருந்து இருந்தோம். அந்த போராட்டத்தில் 13 பேரை பட்டப்பகல்ல சுட்டு கொண்டாங்க, ஷார்ட் ரேஞ்சில் சுட்டு கொள்றாங்க, 2 பேரை அடிச்சே கொள்றாங்க. 15 பேர் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் அது பட்டப்பகலில் நடந்த படுகொலை. இதே எடப்பாடி ஆட்சியில தான் 2018 மே 22 நடந்துச்சு. உலகமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. ஆனால் இன்னைக்கு வரை ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? 2009 ஈழ போராட்டத்தின் போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகுந்து காவல்துறை நீதிபதி உட்பட்ட பல பேரை தாக்குனாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் தான் கிடைச்சே ஒழிய யார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றதான். இப்போ காவல்துறையின் மேல்மட்டம் வரை இருக்கக்கூடியவர்கள் டெசிஷன் எடுத்து ஒரு முடிவு பண்ணா அது ஃபேக் என்கவுண்டரா இருக்கட்டும், மக்களை சுட்டுக் கொள்றதா இருக்கட்டும், போராட்டத்தில் வன்முறை ஏவுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அங்கு வரை முடிவு பண்ணா அவர்களை உறுதியாக அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அப்படி இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல, எஸ்ஐ லெவல்ல, ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவரே இண்டிபெண்டா அவங்க பண்ணிட்டாங்க. போலீஸோட அதிகார இதுன்றது எல்லாருக்கும் இருக்குது. அந்த அதிகார திமிரில் பண்ணா அவர்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எடப்பாடி காப்பாற்ற முயற்சி பண்ணார்ல, அன்னைக்குள்ள காவல்துறையும் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த வழக்கில் பொதுமக்கள் எதிர்வினைன்றது கடுமையா இருந்துச்சு. உயர்நீதிமன்றம் அதுல தலையிட்டது, சுயமோட்டா வழக்கு எடுத்தாங்க, எஸ்பிஐ ரிப்போர்ட் போட சொன்னாங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை விசாரிக்க சொன்னாங்க. பாரதிதாசன் என்ற மேஜிஸ்ட்ரேட் அங்க போனாரு. அவங்ககிட்ட தான் ரேவதி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே இது பூரா உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே கஸ்டோடியல் டார்ச்சர் மர்டர்ன்றது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு வேற வழியே இல்லாம சிபிசிஐடி அதுக்கப்புறம் சிபிஐக்கு போச்சு. சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு நடத்தி பண்ணியிருக்கிறாங்கன்றதான். இப்ப இந்த வழக்கில் சமூகம், நீதித்துறை, ஊடகங்கள், மனித உரிமை அமைப்புகள்லாம் அதுல விழிப்பா இருந்ததுனால இந்த விஷயம் வந்திருக்குது. இல்லைன்னா எப்போதுமே அவர்கள் காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை தான் செய்வார்கள். அதான் இந்த வழக்கிலே ஆரம்பத்தில் நடந்துச்சு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட வேண்டியவர்கள் 2 பேர். ஒண்ணு அந்த டாக்டர், அவர்களை பரிசோதித்த டாக்டர் ஜெயராஜுக்கு எவிடன்ஸ் படி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 17 காயங்கள் இருந்துச்சு. ஃபெனிக்ஸுக்கு 13 காயங்கள் இருந்துச்சு. எந்த டாக்டராவது இவ்வளவு காயம் இருக்கால ஃபிட் ஃபார் ரிமாண்ட் ஜெயிலுக்கு கொண்டு போன்னு கொடுப்பானா? இப்போ இந்த மருத்துவத்துறை என்பது அதில் நடக்கிற பல்வேறு விஷயங்கள், போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து இந்த அக்யூஸ்டை ட்ரீட் பண்ற முறையில பயங்கர கரப்டா இருக்கு. அவங்க போலீஸோட ஒரு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஐஓவோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவங்க கேட்ட மாதிரி எழுதி கொடுப்பாங்க அப்படின்றதா. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் இந்த என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர் நடக்கிற போது போஸ்ட்மார்ட்டம் கரெக்டா பண்ணணும், வீடியோ கவரேஜ் பண்ணணும், டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்குது.
அந்த டாக்டர் மேல இப்போதாவது அந்த டாக்டரை துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் பண்ணணும். ரெண்டாவது, சரவணன் ஒரு மெஜிஸ்ட்ரேட். இன்னைக்கு நீதித்துறை தான் தண்டனை கொடுத்துருக்கு, நீதித்துறை தான் சுயமோட்டாவை எடுத்து உயர் நீதிமன்றம் தான் அப்படின்னு நம்ம பாராட்டுற அதே வேளையில், அதே நீதித்துறையில் இருக்கிற பொறுப்பாடு சரவணன் என்ற மெஜிஸ்ட்ரேட் அவர்கிட்ட ரிமாண்ட் கூட்டு போனா இப்படி இருக்கவங்களை ரிமாண்ட் பண்ண முடியுமா? காயத்தை ரெக்கார்ட் பண்ணி யார் போலீஸ் பண்ணதுன்னு சொல்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கணும்ல. அதை செய்யாம அதுக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, டிகே பாஸ் வழக்கு இருக்கு, சிஆர்பிசியில ப்ரொவிஷன் இருக்கு. எதையுமே அவர் ஃபாலோ பண்ணாம போலீஸ் சொன்னதை கண்ணை மூடிட்டு தூரமா பார்த்துட்டேன் கொண்டு போ அப்படின்னு சொல்றது, அது ஒரு பண்ணையார் மாதிரியான ஒரு மனநிலை. காவல்துறையோடு கள்ளக்கூட்டு வைத்துக் கொண்டு செயல்படும் ஒரு நடைமுறை தான். அந்த கள்ளக்கூட்டு வைத்து செயல்பட்ட மேஜிஸ்ட்ரேட் சரவணன் மீது இன்னைக்கு வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. சிபிஐ எடுக்கல, நீதித்துறையும் எடுக்கல என்பது ஒரு கரும்புள்ளியாகத்தான் இந்த வழக்கில் பார்க்கப்படும். நீதித்துறை அவங்க ஆட்கள் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா, போலீஸ் மேல மட்டும் தான் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு மக்கள் கருதுவார்கள். இப்போதாவது உயர் நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் மேஜிஸ்ட்ரேட் பொறுப்புக்கு அன்ஃபிட், அவர் நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த தருணத்திலேயாவது அவங்க செய்வாங்களான்னு பார்ப்போம். சமூகமே ஒரு செலக்டிவா தானே சார் இது வந்து ஊடக வெளிச்சமும் கிடைக்கிறதும் சரி, ஒரு சமூக அழுத்தம் கிடைக்கிறதும் சரி. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பா இந்த கேஸ்ல வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூக பின்னணியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால வணிகர் சங்கம் எல்லாம் வந்து போராடினாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடினாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா எத்தனையோ நீங்க சொன்ன மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்த எஸ்சி எஸ்டியை சேர்ந்த எத்தனையோ பேர் வந்து கடந்து போயிடுறோம்ல. நம்ம அந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கறத ரொம்ப சர்வசாதாரணமா அந்த உயிர்களுக்கும் இதே வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நினைக்காம நம்ம கடந்து போயிடுறோம் இல்லையா? இப்ப இதை எப்படி குறைப்பது? இப்ப இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு நம்ம வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நீதிமன்றம் தான் கடைசி ஒரு புகலிடமாக இருக்கிறது. இந்த நீதிமன்றத்திலேயே சுப்ரீம் கோர்ட் எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க, சிசிடிவி கேமராஸ் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணணும், லாக்அப் ஏரியா வரைக்கும் வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்கணும். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போய் பாடி கேம் வச்சு டியூட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் பாடி கேம் போட்டுக்கணும், அதை வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணணும், இந்த ரெக்கார்டிங் வந்து சென்ட்ரல் கண்ட்ரோல்ல இருக்கணும், அதுல டேம்பர் பண்ண முடியாதபடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்ற அளவுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளை வந்து சுப்ரீம் கோர்ட் இன்சிஸ்ட் பண்ணியும் இதெல்லாம் கிரவுண்ட் லெவல்ல ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? காவல்துறை அதுல வந்து ஏதாவது மெத்தனம் காட்டுறாங்களா? ஆளும் அரசு அதுல ஏதாவது மெத்தனம் காட்டுதா? என்ன இருக்கு ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி சிச்சுவேஷன் என்னவா? முதல்ல இந்த என்கவுண்டர் கொலைகள் பற்றியான சமூகத்தின் பார்வை அதுவே ஒரு பிரச்சனைக்குரியதா தான் இருக்கு. இங்க ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்குது, அரசியல் சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நாகரிகமான சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா உண்மையில் அப்படி இல்லைன்றத யதார்த்தம். இந்த பிரச்சனைக்கு இப்ப ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு நடந்த விஷயத்திற்காக நாம் போராடினால் பேசினால் இதை ஆதரிக்கக்கூடிய அதே பொதுமக்களில் பாதி பேர் ஒரு ரவுடியை அவர்கள் என்கவுண்டர் செய்யும் போது அப்பயும் நம்ம கண்டிப்போம். இப்ப ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு பிரச்சனை என்ன? சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்து அவர்களை அடிச்சு கொண்டது ஏன் அப்படின்றதான். இதே போல ஒரு இவங்களுக்கு ஆர்டிகல் 21 படி ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டின்றது ஃபண்டமெண்டல் ரைட், கண்ணியமாக வாழும் உரிமை எல்லாருக்கும் உண்டு. அதில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உண்டு. இவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு, அதே போல ஒரு ரவுடி மேல எஃப்ஐஆர் இருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த ரவுடியின் உயிரை எடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா? இந்த சினிமாவை பார்த்துட்டு விஜயகாந்த் சொல்றது ரஜினிகாந்த் சொல்றதை பார்த்து அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியுமா? அப்படி எடுத்துக்கிற முடியாது. இப்ப அடிப்படையில் ஒரு நாகரிகமான சமூகம்னா சம்பந்தப்பட்டவர் என்ன குற்றம் இழைத்திருந்தாலும் சரி, ஊடக வெளிச்சம் என்ன இருந்தாலும் சரி, நெகட்டிவா கூட ஊடக வெளிச்சம் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும், அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கொடுப்பது அப்படின்றதுதான் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை தவிர அதுல கூட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப அஜ்மல் கசாப் கேஸ் எடுத்துங்க. அவர் வழக்குல உண்மையிலே அவர் சம்பந்தப்பட்டாரா இல்லையான்னே தெரியாது. அதுல நிறைய கேள்விகள் வந்துச்சு. அதுல மும்பை தாக்குதல கார்கரை படுகொலை செய்யப்பட்டார், அது எப்படி நடந்துச்சுன்றது தெரியல. இப்படி பல்வேறு கேள்விகள் அதுல வந்துச்சு. ஆனாலும் அவரை என்கவுண்டர்ல கொள்ளல. குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்ற விசாரணை முடிந்து அவருக்கு
தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த பிரச்சனை தொடர்பான விமர்சனங்கள் நிறைய இருந்தாலும் அந்த முறை என்பது நீதிமன்றத்தில் தான் கொடுக்கணுன்றதுதான். அது போலதான் எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் நீதிமன்றத்தின் முன்னாடி நீங்க நிறுத்தணும் அப்படின்றது. ஆனா காவல்துறை அதை செய்யாத போது, சாதாரண மக்கள் பாதிக்கப்படுற போது எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் போராளிகள், மாவோயிஸ்டுகளை போன்றவர்கள், பழங்குடி மக்களுக்காக போராடுகிறவர்கள், இங்க தமிழ்நாட்டிலே நக்சல்பாரி அமைப்பை சேர்ந்தவங்க வால்டர் தேவாரம் படுகொலை பண்ணாரு. ஆனா அவருக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தா அவர் போனார். அந்த படுகொலையும் எதிர்க்கணும் நம்ம தீவிரமா. எந்த உயிரையும் பறிப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல ஒரு நபர் ரவுடியா இருந்தாலும் கூட அவர் உயிரையும் பறிப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கோர்ட்ல நிறுத்தி கன்விக்ஷன் ப்ராப்பரா வாங்கியிருந்தா அவர் வெளியவே வர முடியாம பண்ணிட முடியும். ஆனா காவல்துறை அதை பண்றதில்ல. அவங்க மதிப்பு சரிகிற போது, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதை சரி பண்றதுக்காக ஒரு என்கவுண்டர் போட்டு அதை கூட்டிக்கிறது, உடனே கொஞ்சம் பேரை வச்சு பேச வர்றது அப்படின்றதா நடக்குது. இப்ப மக்கள் இந்த பிரச்சனையிலிருந்து புரிஞ்சுக்கிற வேண்டியது, மக்களோட கண்ணோட்டம் என்பது, ஒரு நாகரிக சமூகம் என்றால் சட்டத்தின் ஆட்சி இங்க இருக்குதுன்னா, அரசியல் சட்ட ஆட்சி இங்க இருக்குதுன்னா, காவல்துறையை யாருமோ சட்டத்தை கையில் எடுத்து யாரையும் கொலை செய்யக்கூடாது. அது எவ்வளவு பெரிய குற்றம் இழைத்த நபராக இருந்தாலும் சரி, நீதித்துறை நீதிமன்றத்தில் நிறுத்தி தான் அவருக்கு உரிய வாய்ப்பு கொடுத்து அவர் தரப்பு டிஃபெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் முடிவு பண்ணணுமே தவிர அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதான். இப்ப சிசிடிவி கேமராஸா இருக்கட்டும், இல்ல பாடி கேமரா இருக்கட்டும், இதெல்லாம் எஃபெக்டிவா நடைமுறைப்படுத்துறாங்களா சார் கிரவுண்ட்ல? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க அங்க போய் நீங்க சிசிடிவி நடந்ததை கேளுங்க, அது வேலை செய்யலன்னு கொடுப்பாங்க. அப்படிதான் இருக்குது. அதாவது இப்ப கண்காணிக்கிறதுக்கான மெக்கானிசம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை அதை வயலேட் பண்ணா என்ன நடவடிக்கை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்ப மேல இருந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதை பண்றாங்களே தவிர, ஒரு உண்மையான நோக்கத்தில் காவல்துறை உங்க நண்பன்றாங்க. அப்படியா நடந்துக்கிறது காவல்துறை? நாங்க மக்கள் வக்கீல் இல்லாம போக முடியுமா? தனியா போனா எப்படி பயப்படுறாங்க மக்கள்ன்றதை நம்ம பாக்குறோம். இப்போ காவல்துறை உண்மையான நண்பனா மக்களுக்கு இல்லை. அப்படி இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அடிப்படையிலே காவல்துறை என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட குற்ற கூட்டம் போல் இருக்கிறது அப்படின்றதான் பிரச்சனைக்கு காரணம். அதை திருத்துவதற்கு பல்வேறு கமிஷன் போட்டு நிறைய பரிந்துரைகள் கொடுத்திருக்கிறாங்க. அது எதையுமே நடைமுறைப்படுத்தல. காரணம், ஆட்சியாளர்களுக்கு இப்படிதான் தேவை. அவங்க சொல்றதை செய்யறதுக்கான ஆள் தான் வேணுமே தவிர, ஒரு மேம்பட்ட ஒரு நாகரிகமான சட்டத்தை தான் கடைபிடிப்பேன் அப்படி சொல்லக்கூடிய காவல்துறை இங்க தேவையில்லைன்னு இந்த நாட்டில் உள்ள முதலாளிகளும் ஆட்சியாளர்களும் கருதுகிறார்கள். அதனாலதான் அங்கேயும் அப்படி இருக்குது. அப்ப தேவை ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டத்துல சீர்திருத்தம். அதன் ஒரு பகுதியா காவல்துறையும் இருக்கணும். இன்னைக்கு சமூகம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸா தான் எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் இப்ப பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாருன்னு ஒரு கட்டோட ஒரு கைதியோட போட்டோவை போட்டா, பரவாயில்ல, ஓகே, நீதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவத்தை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை நம்ம பாக்குறோம். இது போன்ற கஸ்டோடியல் டெத்ஸை உண்மையிலேயே குறைக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த விஷயத்துல கூட பாருங்க, மரண தண்டனை வந்து 9 பேருக்கும் கொடுத்தது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து இந்த போன்ற குற்றங்களை வந்து குறைக்கும், காவல்துறைக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ஆய்வுகள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவியரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்டை விட சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் முக்கியம். நீங்க வந்து 1000ல ஒரு வழக்குல மரண தண்டனை கொடுக்கறத விட 1000ல ஒரு 100 வழக்குல வந்து நீங்க ஆயுள் தண்டனை கொடுத்தீங்கன்னாலும் அதை விரைவாக கொடுத்தீங்கன்னா தான் ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இந்த கண்ணோட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதோ அத்திப்பூத்தா மாதிரி ஒரு மரண தண்டனை வந்து ஒட்டுமொத்த சிஸ்டத்தை மாத்திடுமா? ஒரு பயத்தை ஏற்படுத்தி இது போன்ற குற்றங்களை குறைச்சிடுமா? இல்ல தொடர்ந்து இது போன்ற குற்றங்களுக்கு சர்டனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுவும் விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தாதான் இது குறையும். முதல்ல மரண தண்டனை கொடுத்தது தொடர்பா நிறைய விவாதங்கள் இருக்கு. மரண தண்டனை வேணுமா வேணாமா அப்படின்றது சமூகத்தில் விவாதம் நடத்தி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் இந்த 2 பார்வையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு பார்வை, அதான் நான் முக்கியம்னு பாக்குறேன். குற்றங்களை தடுப்பதற்கு, குற்றமே நடக்காம தடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதான் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். குற்றங்களுக்கான மூல காரணம் எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த மூல காரணங்களை களைவது. இப்போ ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எல்லாருமே எல்லா ஆண்களும் ரேப் பண்ணிடுறாங்களா? அப்படி கிடையாது. கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டியோட கண்ணோட்டன்றது முக்கியமான ஒண்ணு.
பெண்கள்னா விரட்டி வேட்டையாடப்பட வேண்டியவர்கள். நீங்க பல படங்கள்ல பாருங்க, விரட்டி விரட்டி லவ் பண்ணுவாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டா விட்டுறணும்ல, ஆனா விட மாட்டாங்க. விடாம நெருக்கடி பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்றது அல்லது அப்படியே அப்படியே இருக்கிறது அப்படின்றது பல படங்கள்ல நம்ம காட்டுறாங்க. அதுபோல பெண்களை பத்தி சமூகத்தின் மதிப்பீடு நம்ம வீட்டிலையும் சமூகத்திலையும் என்ன உருவாக்குறோம் அப்படின்றதான் முக்கியம். பெண்களும் சக உயிர் தான், அவங்க அனுமதி இல்லாம அவங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்றத நம்ம பழகி கொடுக்குறோமா அப்படின்னா அப்படி இல்லை. குறிப்பா ஒரு சாதிய சமூகத்தில் ஒவ்வொரு சாதி பெண்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா எல்லா பெண்களையும் பெண்களா தான் கருதுறாங்க. சங்கராச்சாரியா மாதிரி ஆட்கள் அனுராதா ரமணன்ட்டு எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். கோயிலுக்குள்ள எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல இங்க வெளியில நடக்கிறது, இன்னைக்கு ஒரு சாமியார், ஒரு ஜோசியர் ஒருத்தர் மகாராஷ்டிரா மாநில மகளிர் ஆணைய தலைவிட்டு எப்படி நடந்துக்கிறாங்க. இப்ப பெண்களை பெண்கள் அவர்கள் அடிமைகள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்ப அந்த பார்வை மாறினா தான் பெண்கள் மீதான குற்றங்கள் என்பது குறையும். மற்றபடி கடுமையா தண்டனை கொடுத்தா குற்றம் குறைஞ்சிரும்ன்ற கான்செப்ட் தோத்து போன கான்செப்ட். அப்படி பார்த்தா சைனாவில், கல்ஃப்ல எல்லாம் உடனே மரண தண்டனை கொடுக்குறாங்க. குற்றம் குறைஞ்சிருச்சா? குற்றம் குறையல. தெரியாம செய்யறது எப்படி, மாட்டிக்கிறாம செய்யறது எப்படின்னு தான் மனித மூளை யோசிக்குமே தவிர குற்றம் செய்யாம இருக்கிறது யோசிக்க மாட்டான். இப்போ குற்றத்துக்கான மூலம் என்ன, ரூட் காஸ் என்ன, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படி கண்டுபிடிச்சு வேலை செய்யறதா ஒரு ஸ்டேட்டோட வேலை. கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் தஸ்தாவெஸ்கி ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதை ஆட்சியாளர்கள் படிக்கணும். அதுபோல விஷயங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு குற்றங்களை குறைக்கிறது. இப்ப பல்வேறு கிரைமுக்கு, கொள்ளைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ காரணமா இருக்கிறது வறுமை. வறுமையில் இருக்கிறவன், அதே போல பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகள், சின்ன வயசுல ஒரு சேரி மாதிரியான பகுதியில் வாழ குழந்தைகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாதனால அவங்களை யார் வேணாலும் தவறா பயன்படுத்திக்கிறது, ஒரு கஞ்சா வாங்கி கொடுத்து பயன்படுத்திக்கிறது அப்படின்றதான் இருக்குது. அப்படி பயன்படுத்துகிற போது கிரைமுக்கான அடிப்படை எங்கன்னா அந்த ஏழ்மையில தான் இருக்கு. அந்த வறுமையும், பெண்கள் பத்தியான பார்வையும், சொத்து சேர்ப்பது குறித்தான பார்வையும், இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எப்படினாலும் சொத்து சேர்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஊழல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றதான் இன்னைக்கு கண்ணோட்டம் இருக்கு. எத்தனை கட்சி மாறினாலும் சரி, என்ன ஊழல் பண்ணாலும் சரி, அவருக்குரிய மதிப்பு சமூகத்துல கொடுக்குறாங்க. அதை இழிவாவோ கேவலமாகவோ புறக்கணிக்கத்தக்கதா பாக்குறது இல்லை. நம்ம திருக்குறள் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், ஆனா நடைமுறையில் எப்படி இருக்கிறோம்? இப்ப இந்த சமூகத்தின் வளர்ச்சியோடு இந்த குற்றத்தோட தன்மையும் தொடர்புடையது. நல்ல சமூகத்துல குற்றங்கள் கம்மியா இருக்கும். ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில கூட நீங்க போய் பாருங்க, அங்க குற்றங்கள் கம்மியா இருக்கும். ஏன் இவ்வளவு பெரிய நாகரிகமான சமூகம்னு சொல்றோம்? சிறைச்சாலை எதுக்கு இவ்வளவு? ட்ரைபல் கம்யூனிட்டியில எத்தனை சிறைச்சாலை வச்சிருக்காங்க? சிறைச்சாலை இல்லாத சமூகமா தான் அங்க இருக்கு. ஆனா நம்ம இப்ப நாகரிகம்னு சொல்லிக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் செய்யறது என்ன, அமெரிக்கா செய்யறது என்ன? இது நாகரிக சமூகம்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. இப்ப நாம் நாகரிகம் அடையவில்லை அப்படின்றத முதல்ல ஒத்துக்கிறணும். அப்படி ஒத்துக்கிட்டு நாகரிகம் அடைகிறதுக்கான வழி என்னன்னு பார்த்தா தான் குற்றத்தை குறைப்பதற்கான நிலையில் நாம் சிந்திப்போம். அப்படி இல்லாம இந்த ஸ்டேட் மிஷனரியை வச்சு மக்களை இது பண்ணா ஒரு தரப்பு மக்களை ஒடுக்குவதற்கு தான் இது பயன்படுமே தவிர மற்றபடி வேற எந்த தீர்வு இருக்காது. விரைவான தண்டனை என்பது இன்னும் கொஞ்சம் குறைக்கும். நடந்தோடனே ஒரு வருஷத்துக்குள்ள தண்டனை வந்துடுது அப்படின்னா குற்றங்களை கொஞ்சம் குறைக்குமே தவிர குற்றமே இல்லாத ஒரு சமூகம் என்பது உருவாகாது. அப்படி உருவாகணும்னா குற்றத்தோட ரூட் காசை கண்டுபிடிச்சு அதை மாற்ற வேண்டும். பல்வேறு விஷயங்கள் சிந்திக்க வேண்டிய, மாற்ற வேண்டிய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நாம இந்த காணொலியில டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாக்குறவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும், அவங்களையும் சிந்திக்க தூண்டணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். பல்வேறு முக்கியமான விஷயங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.